எந்த உருவத்தில் உண்டியல் இருந்தாலும் ஆங்கிலத்தில் அதை பிக்கி பேங்குன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி உண்டியல் சேமிப்புன்னு எடுத்துக்கிட்டாலே பன்றியோட உருவம் இல்லாமல் இருக்காது. அதிகமாக உண்டியல்கள் சேமிப்பு இதில் பன்றியோட வடிவம் பயன்படுத்துறதுக்கான காரணம் என்ன, அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது தெரிந்து கொள்வோம் வீடியோ நம்பர் 1. உண்டியல் எந்த வடிவத்தில் இருந்தால் என்ன, சேமிக்கும் நல்ல பழக்கம் மட்டும் இருந்தால் போதாதுன்னு சொல்கிறீங்களா? அதுவும் சரிதான். இருந்தாலும் ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காக தெரிஞ்சுக்குவோம். அந்த காலத்தில் அதிகமாக உலோக நாணயம் தான் புழக்கத்தில் இருந்தது. தேவைக்கு பயன்படுத்தினது போக மீதி உள்ள பணத்தை சேமித்து வைக்க உண்டியல் செய்ய தொடங்கினாங்க. அதற்காக முதல்ல களிமண்ணால் சின்ன சின்ன பானைகள் செஞ்சு அதுக்கு மேலே காசு போடுறதுக்குன்னு சின்ன துளைகள் மட்டும் அமைச்சு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. எப்படியும் கடைசியாக உண்டியலை உடச்சி தான் பணத்தை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உண்டியல் செய்கிறதுக்குன்னே ஒரு வித தரம் குறைஞ்ச எளிதில் உடையக்கூடிய ஆரஞ்சு நிற களிமண்ணை பயன்படுத்தினாங்க. அதோட பேர் தான் பிக், PYGG. இப்படி தயார் செய்யப்பட்ட உண்டியல்கள் 17ஆம் நூற்றாண்டில் மிகவும் பிரபலம் அடைஞ்சது. பணத்தை சேமிப்பதால் அதுக்கு பேங்குன்னு பேர் வச்சாங்க, அதாவது பிக் பேங்க். காலப்போக்கில் அதுதான் பிக்கி பேங்க் அப்படின்னு மாறிடுச்சு. பிக்கி பேங்க் அப்படிங்கிற பேர் காரணத்தினால தான் பன்றியோட வடிவத்தில் உண்டியலை தயாரிக்க ஆரம்பித்தாங்க. உலகில் இருக்கிற பல பகுதிகளில் பன்றி அதிர்ஷ்டத்தோட அடையாளமாக கருதப்படுது. ஜெர்மனிலையும் நெதர்லாந்துலேயும் பன்றி உண்டியல்களை அதிர்ஷ்ட பரிசாகவும் புத்தாண்டு பரிசாகவும் கொடுக்குறாங்க. ஜப்பானில் பூனை உண்டியல் தான் பிரபலம். 19ஆம் நூற்றாண்டில் உலக உண்டியல்கள் அறிமுகமாச்சு. 1920லேருந்து 30களில் தகர உண்டியல்கள் பயன்பாட்டுக்கு வந்துச்சு. 1945க்கு பிறகு தான் பிளாஸ்டிக் உண்டியல்கள் அறிமுகமாச்சு. இப்போ உண்டியல் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை பிக்கி பேங்க் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதற்கான முக்கியமான காரணம் இதுதான், அந்த மண். ஸோ முதல்ல பயன்படுத்தின அந்த களிமண்ணோட பேர் பிக், அதுதான் பேச்சு வழக்கில் திரிஞ்சு மாறி பிக்கி பேங்க் அப்படின்னு மாறிடுச்சு. இதே மாதிரி வித்தியாசமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தமிழ் தாட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நிறையா மோட்டிவேஷன் ரிலேட்டடான வீடியோஸ், போஸ்டர்ஸை நம்ம பேஜில் பார்ப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம தமிழ் தாட்ஸ் பேஜிலேருந்து தினமும் காலையில் 7 மணிக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னல் போஸ்டர் வரும். அதே மாதிரி நைட்டு 8 o'clock உங்களுக்கு வீடியோ இல்லைனா ஆடியோ வடிவில் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி வரும். ஸோ இதற்கான கட்டணம் தினம் ₹1 மட்டும்தான். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படின்னா கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க.